நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸஸ். இதை பற்றி தான் எல்லா இடமும், அதாவது குறிப்பாக தொழில்துறையாகட்டும் மக்கள் மத்தியிலாகட்டும், இந்த வரி புதுசா மத்திய அரசாங்கம் சுமார் 70 வருடங்கள் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 70 வருடம் கழித்து புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி நம்மிடையே மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அதை பற்றி இந்த எல்லா கலந்துரையாடலும் பண்ணுறதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் திரு கே ராஜேந்திரன் IRS மத்திய கலால் வரி துறையில் பணியாற்றி சமீபத்தில் ஓய்வு பெற்றவர். தொழிற்துறை சார்ந்த திரு சாந்தாராம் அவரும் மற்றும் பொறியாளர் திரு ஏ ஸ்ரீதர் கோவை சார்ந்தவர், அவரும் வருகை புரிந்திருக்கிறார். மற்றும் திரு PM பிரபாகர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அவர் மேலும் இந்த துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்தவர், அவரும் வருகை புரிந்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சரக்கு மற்றும் சேவை வரியின் பயன்கள் என்ன, இது மக்களை எவ்வாறு போய் சென்றடைந்திருக்கிறது, இதன் விலைவாசி தாக்கம் என்ன, இதை பற்றி பேசுவதற்காக தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். முதலில் திரு ராஜேந்திரன் அவர்கள் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லுங்க சார். வணக்கம். எங்கெங்கு காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் மேனியடா. இது பாரதிதாசன், கவிஞர் பாரதிதாசன் கவிஞர் பாரதியாரை முதன் முறையாக சந்திக்கும் போது எழுதிய பாடல். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தியை பற்றி, பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பவர், அதை பற்றி திரு பாரதிதாசன் எழுதியது. இன்று அதே போல எங்கெங்கு காணினும் GST, எங்கெங்கு நோக்கினும் GST, எவரெவர் பேசினும் அது GST. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சியோடு இன்று நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த GST என்கிறது இவ்வளவு பரபரப்பாகவும் இவ்வளவு பிரபலமாகவும் இப்போது சமீப காலத்திலே பேசப்பட்டு வருகிறது. இந்த வரி பழைய வரியா அல்லது புதிய வரியா என்று கேட்டீர்கள், முழுக்க புதிய வரி என்று சொல்வதற்கு இல்லை. இது பழைய வரிகள் பலவற்றையும் ஒருங்கிணைத்து பன்முக வரி இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஒருமுகப்படுத்தி ஒன் டாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் என்கிற உயர்ந்த சிந்தனையோடு இந்த GST வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வரி விதிப்புடைய அடிப்படை சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ளணும்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கார். எப்படி ஒரு மன்னன், அந்த காலத்தில் மக்களாட்சி வருவதற்கு முன்பு மன்னர் தான் வரி வசூலித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மன்னன் எப்படி மக்களிடமிருந்து வரி வசூலிக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையை வைத்தார். ஒரு தேனி ஒரு மலரிலிருந்து, ஒரு பூவிலிருந்து எப்படி தேனை எடுக்கிறதோ அதே போலத்தான் மன்னனும் குடிமக்களிடமிருந்து வரியை வசூலிக்க வேண்டும். வரியை அந்த தேனை எடுக்கும் போது பூவுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படுவதில்லை. தேனி அதனுடைய தேனை எடுத்துக்கொள்கிறது, அதற்கு பதிலாக அதனுடைய மகரந்தங்களை அந்த மலருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இது அடிப்படையிலேயே மலரும் பயன்பெறுகிறது, தேனியும் பயன்பெறுகிறது. அதே போல ஒரு வரி விதிப்பிலே அரசாங்கமும் பயன்பெற வேண்டும், குடிமக்களும் பயன்பெற வேண்டும். வரி செலுத்தக்கூடிய குடிமக்கள் எந்த விதமான தொல்லைக்கும் துன்பத்துக்கும் ஆளாகக்கூடாது என்பதுதான் வரி விதிப்பினுடைய அடிப்படை தத்துவம். இந்த GST வந்த பிறகு விலைவாசி கூடுமா இல்ல குறையுமா? ஏன்னா பத்திரிகை செய்திகளில் அரசு வெளியிடுறது எல்லாம் விலை குறையும். பக்கத்து மாநிலமான கேரளாவில எல்லாம் விலைவாசி பட்டியல் 3ஆம் தேதியே வெளியிட்டிருக்காங்க. அதாவது GST வரி விதிப்புக்கு முன்னால எவ்வளவு விலை, பின்னால எவ்வளவு விலைன்னு சொல்லி. அப்போ விலைவாசி உண்மையிலே குறைஞ்சிருக்கா? நல்ல அருமையான கேள்வி. இப்ப இந்த கௌடில்யருடைய சாஸ்திரத்திலிருந்து வரும்போது அவருடைய தத்துவம் என்ன சொல்லவென்றால், இது குடிமக்களுக்கு பயன் கிடைக்கிறதா, குடிமக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கிறதா என்பதுதான் வரி விதிப்பினுடைய அடிப்படை சாராம்சம். இதுவரை இந்த கொள்கை அதனுடைய கொள்கை அளவிலே சிறப்பாக செயல்பட்டதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஆனால் GST வந்த பிறகு அந்த கௌடில்யருடைய கனவு நனவாக போகிறது GST. ஏனென்றால் இந்த GST என்கிற ஒரு வரி விதிப்பு பலவிதமான நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய, குடிமக்களுடைய வரி செலுத்துவோருடைய நன்மையை மனதிலே கொண்டு இந்த வரி விதிப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் செலுத்தப்பட்ட வரி இன்னொரு இடத்திலே வரி வரவாக கிடைக்கவில்லை இதுவரை. ஏனென்றால் உற்பத்தி வரியும் சேவை வரியும்
மத்திய அரசாங்கம் வசூலித்துக் கொண்டிருந்தது. அதனுடைய இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது உள்ளீட்டு வரி, அதாவது இதற்கு முந்தைய நிலையில் செலுத்தப்பட்ட வரியை அடுத்த நிலையில் வரி வரவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இதுவரை சர்வீஸ் டாக்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்சைஸ் அதற்குள்ளே மட்டும்தான் இருந்தது. சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரியில் செலுத்தப்பட்ட வரியை வரி வரவாக பெற்றுக்கொள்ள வசதி இல்லை. அதே மாதிரி மாநில அரசாங்கங்கள் விற்பனை வரியை வசூலிக்கும் போது சென்ட்ரல் எக்சைஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இதனுடைய வரி உள்ளீட்டு வரியை வரி வரவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஏனென்றால் இரண்டு வெவ்வேறு அரசாங்கங்கள், ஒன்று மாநில அரசு, இன்னொன்று மத்திய அரசாங்கம். இதனால் இதனுடைய வரி உள்ளீட்டு வரி என்பது நமக்கு கிடைக்காமல் குடிமக்கள் வரி மீது வரி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கட்டிடத்துறை சார்ந்து வராங்க. இப்போ இந்த கட்டிடத்துறையில பாத்தீங்கன்னா சார், கம்பெனிகள் தொழிற்சாலைகள் கட்டுமானத்துல வந்து நீங்க சொல்ற எல்லா வரியும் வந்து கிளைண்ட் சைட்ல எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா இதே வந்து ஒரு சாமானிய மனிதன் வந்து வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த 18% வரிங்கிறது வந்து ஒரு பெரிய சுமை. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்நாள்ல வந்து கனவு இல்லம்ங்கிறது ஒரு தடவை தான் பண்ண போறான், அவனோட ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு. அவங்க கிட்ட எங்களால வந்து இந்த ஜிஎஸ்டியை பத்தி, இம்ப்ளிமெண்டேஷனை பத்தியோ, அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸை பத்தியோ எங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியல. ஒரு கட்டிடத்திற்குள்ளே என்ன இருக்கிறது? ஒரு வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே அந்த வீடு என்பது என்ன? அந்த வீடு என்பது 1000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் என்று நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? சிமெண்ட் இருக்கு, ஸ்டீல் இருக்கு, செங்கல் இருக்கு, மணல் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு என்ஜினியருடைய உழைப்பு இருக்கு, ஆர்கிடெக்சருடைய டிசைன் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வீடு. இப்போ ஒவ்வொரு நிலையிலுமே இதுக்கு வரி இருக்கு. சிமெண்ட் 28% அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வரி, ஸ்டீலுக்கு வரி இருக்கு. இந்த வரி எல்லாமே ஜிஎஸ்டிக்கு முந்தைய காலத்துல இது நம்மளுக்கு வரி வருவாய இல்லாமல் இருந்தது. வரி மட்டும்தான் செலுத்திட்டு இருந்தோம், சிமெண்ட்டுக்கு கட்டக்கூடிய வரி. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியில வந்து 18% வரி போட்டது கரெக்ட். ஆனா அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருள்கள் இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் வரி இருக்கு. அந்த ஒவ்வொரு முறையிலும் செலுத்தப்பட்ட அந்த வரி வந்து அந்த என்ஜினியர், அந்த ப்ரோமோட்டர், அந்த பில்டிங் ப்ரோமோட் பண்ணக்கூடிய தனி நபருக்காக இருக்கட்டும், கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இப்படி இருக்கக்கூடிய உட்பொருட்கள் அல்லது உட்சேவைகள் இதுக்கெல்லாமே கட்டப்பட்ட வரியை அவர் வரி வருவாயாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வரி வருவாயை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த 18%-னுடைய மதிப்பு மிக குறைந்து போகும். உதாரணமாக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீடினுடைய காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய மதிப்பை கணக்கிடும் பொழுது, எந்த பொருளுமே நம்ம விற்கும் போது அல்லது எந்த ஒரு சேவையும் நம்ம மற்றவர்களுக்கு வழங்கும் போது அதனுடைய அடிப்படை செலவுகளை எல்லாம் கணித்து அதற்கு பிறகு நம்முடைய லாபத்தையும் சேர்த்து பிறகுதான் விலை விதிப்போம். ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, எளிமையான ஒரு குடியிருப்பு என்று சொன்னால் அதனுடைய காஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 லட்சம் ரூபாய் விதிக்கிறதுக்கு முன்னால் நீங்க என்ன செய்வீங்க? அதனுடைய ஒவ்வொரு பொருளுடைய இதையும் மதிப்பையும் கூட்டி அதன விலையை நீங்க அரை பண்றீங்க. இப்போ உள்பொருள்களுக்கான அல்லது உட்சேவைகளுக்கான வரி வரவு கிடைக்கும் போது இந்த 10 லட்சம் ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிரும் இல்ல? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த டைல்ஸ்ல 28% கிடைக்குது, சிமெண்ட்ல 28% கிடைக்குது, பெயிண்ட்ல 28% கிடைக்குது. இந்த பெயிண்டும் டைல்ஸும் ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 10% தான். மிச்சம் இருக்கிற காம்பனன்ட்ல பாத்தீங்கன்னா 5% வச்சு யூஸ் பண்ற மணல், 5% வச்சு உபயோகப்படுத்துற செங்கல் இங்க கன்வெர்ட் ஆகும்போது 18% கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10% அவங்க மேல திணிக்கப்படுது. நீங்க சொல்லக்கூடிய சிமெண்ட் 28%, பெயிண்ட் 28% இருக்கக்கூடிய அந்த வரி, ஏற்கனவே சிமெண்ட் உற்பத்தியாளர் செலுத்தி இருந்த வரி இப்பொழுது இந்த பில்டிங்குடைய ப்ரோமோட்டருக்கு அது கிரெடிட் கிடைக்குது. இந்த லாபம் உள்ள இருக்கு, இது மறைமுகமா அந்த இதற்குள்ள இருக்கு. இதனுடைய வருமானத்தையும் நீங்க வரி வருவாய் அப்படின்னு இருக்கக்கூடிய வரி வரவு அதை கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் பர்டன் குறையத்தான் செய்யும். அல்லது உங்களுடைய காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இதனுடைய மதிப்பு, ஒரு பொருளுடைய மதிப்பு, அந்த வீட்டினுடைய மதிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 10 லட்சம் ரூபாய் பொருளுடைய அந்த வீடு 9 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். ஒரு ப்ராஃபிட் நீங்க ஆட் பண்ணி 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து அந்த காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா அது 9 லட்சமா இருக்காது, 8 லட்சமா தான் இருக்கும். அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1 லட்சத்தை ஆட் பண்ணீங்கன்னா 9 லட்சம் ரூபாயை குறையணும் நியாயப்படி. அதுதான் ஜிஎஸ்டியினுடைய தத்துவம். உள்ளீட்டு வரியினுடைய அடிப்படை தத்துவமே
ஒவ்வொரு நிலையிலும் செலுத்தப்பட்ட வரியை அடுத்த நிலையிலே அதை வரி வருவாயாக ஏற்றுக்கொள்ள வசதி இருக்கிறது. அப்போ உங்களுடைய பொருட்களாகட்டும் அல்லது உங்களுடைய சேவையாகட்டும் அதனுடைய காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய மதிப்பு, அந்த சேவையினுடைய மதிப்பு குறைய வேண்டும். இதுதான் அடிப்படை தத்துவம். நீங்க இதை ஒரு கவர்மெண்ட் இதுல 18% பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இது பலவிதமான கணக்குகளை எல்லாம் போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி சர்வே எடுத்து இது பலவிதமான கணக்குகளின் அடிப்படையில தான் இந்த 18% விதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இது மாறுபடலாம். இருந்தாலும் 18% அரை பண்ணது சேர்ந்து இருக்கக்கூடிய என்ன வரி வருவாய் கரெக்டா பண்ணணும். ஆமா, இது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எடுத்து பாத்தீங்கன்னா, இது இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க தான் இந்த காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை முறைப்படி அந்த இதனுடைய காஸ்ட் நம்ம அரை பண்ணணும். இந்த காஸ்ட் அரை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாய், வரி வரவு, அதே இத கழிச்சு தான் நீங்க அந்த காஸ்ட அரை பண்ணணும். எல்லாமே கன்சிடர் பண்ணணும். இல்ல கன்சிடர் பண்ணி பார்த்தாலே எங்களுக்கு இம்பாக்ட் இருக்கு. இல்ல சார், இப்போ ஜிஎஸ்டில இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணோம்னா, சேல்ஸ் எக்ஸ் இல்ல சென்ட்ரல் எக்ஸைஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சேல் இல்ல பர்ச்சேஸ் பேஸ் பண்ணியே போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸும் ஜிஎஸ்டில வருங்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். இப்போ எக்ஸ்பென்சஸுக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா, நீங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி ஹோல்டர், நான் ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி ஹோல்டர், டாக்ஸ் பேயர் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஒருத்தர் இருந்து நீங்க பண்றீங்க, இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க, அதுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்றீங்க, இல்ல மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஏதாவது பண்றீங்க, ரெண்ட், ஆமா ரெண்ட், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ், மிஷினரி மெயின்டெனன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணல, கன்சல்டிங் ஃபீஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இந்த மாதிரி ஃபீஸஸ் எல்லாம் அன்ஆர்கனைஸ், அதாவது ரிஜிஸ்டர் இல்லாம மற்றவங்கிட்ட இருந்து நம்ம பண்ணோம்னா அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்டணுங்க. அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்றது. இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் நம்ம அதுக்கு டாக்ஸ் சாரோட வரும்போதே எனக்கு விவாதிப்பதில் என்ன சொன்னாருன்னா, என்னென்ன செலவுகள் இருக்கு இல்லையா, இதுவரை அது வரி இல்ல, அது வரி நாங்க ஒரு ரெண்டட் பிளேஸ்ல இருக்கோங்க. நாங்க மாசம் ஆச்சுன்னா ரெண்ட் பே பண்றோம் ஒருத்தருக்கு. இப்ப அதுக்கு அவங்கனால டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. அப்ப நாங்க அதை எப்படி சார் கிளைம் பண்றது? நீங்க ஃபர்ஸ்ட் கட்டிக்கிடணுங்க டாக்ஸ். சரி, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்றது. அவங்களோட ரெண்ட் 5000 மேல போதான் பாக்கணுங்க. 5000 கீழே இருந்துச்சுன்னா பெர் மந்த் ஒரு பில்லு 5000 சொல்றான், ரெண்டை பொறுத்த மட்டும் பெர் மந்த். அப்போ அது கீழே நீங்க இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு சர்வீஸ், இது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்ளிகபிள் இல்லைங்க. மேல வந்துச்சுன்னா நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்லிட்டு அந்த டாக்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க கட்ட வேண்டியது இல்ல, இதை கழிச்சிட்டு நீங்க கட்டிக்கலாங்க. இதுதான் இப்ப உள்ள மெக்கானிசம். இது போக இதர செலவுகள்ல சார் சில செலவுகளுக்கு நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்னாச்சுன்னா சேலரி கொடுக்குறீங்க உங்களுடைய ஸ்டாஃபுக்கு, அவங்களுக்கு கிடையாது. வேஜஸ் கொடுக்குறீங்க, அது கிடையாது. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க, அதுக்கு கிடையாது. அப்புறம் இது கவர்மெண்ட் ஃபீஸ் எதுவும் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் கிடையாது. சரி, கான்ட்ராக்ட் லேபர் கொடுக்குறோம்னா கான்ட்ராக்ட் லேபர் சார்ஜஸ் அதுக்கு வந்துருங்க. சரி, அதுக்கு சர்வீஸ் இது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆயிரும். சர்வீஸ் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆயிரும். ஜிஎஸ்டி. ஆமா, ஜிஎஸ்டி. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்லக்கூடிய இதுல டாக்ஸ் கட்டுறதுனால இந்த வரி செலுத்துவோருக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை என்பதுதான் அடிப்படையான ஒரு கருத்து. இதனால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்ன, அவருக்கு பதிலாக இவர் கட்டுகிறார், அவ்வளவுதான். பதிவு செய்யப்படாத ஒரு சேவை வழங்குவோர் அல்லது பதிவு செய்யப்படாத ஒரு பொருட்களை வழங்குவோர் சார்பாக இவர் கட்டுகிறார், அவ்வளவுதான். ஏன் இவர் கட்டுறதுனால இவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. இவர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் கட்டக்கூடிய வரியை, அவர் சார்பாக கட்டக்கூடிய வரியை உடனடியாக அடுத்த நிமிடமே வரி வரவாக இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே இதற்கான எந்த விதமான நஷ்டமும் இல்லை. லிமிட்னா என்ன லிமிட் நினைக்கிறீங்க? இல்ல ஒரு 10 lakhs 20 lakhs 30 lakhs அந்த மாதிரி ஏதாவது இல்ல லிமிட் இல்ல. அது 5000 நீங்க இப்ப 3000 rupees ஒரு ரிஜிஸ்டர்ட் லாவர்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆர்சிஎம் கிடையாது. சரி, அந்த பில்லு 5000 மேல போச்சுன்னா தான் பெர் டே 5000 மேல போச்சுன்னா தான் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகுங்க.
இல்ல சார், இப்போ இந்த செலவே வந்து கம்மியாகுதா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பிரிண்டிங் கொடுக்குறாங்க, டிராவலிங், கன்சல்டிங் ஃபீஸ், ஆடிட் ஃபீஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய சேவைக்கான வரி போட்டு வரப்போ அது எடுக்கும்போது இந்த செலவே குறைஞ்சிருதா சார்? ஆமா, நீங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அதோட வரி கட்டுற அமௌண்ட்டை நீங்க உடனே இமிடியேட்டா கட்ட வேண்டிய அமௌண்ட்ல லெஸ் பண்ணிடுறீங்க, கழிச்சிட்டு தான் கட்டுறீங்க கவர்மெண்ட்டுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இது குறையுது இல்ல? இல்ல சார், இப்போ இவங்க கட்டிடத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து இந்த சப்கான்ட்ராக்டர், அதாவது இங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணும்போது அவங்க கீழே வந்து பல விதமான, அதாவது மர வேலை செய்யறதுக்கு, கிரில் வேலை செய்யறதுக்கு, கட்டிட வேலை செய்யறதுக்கு, பெயிண்ட், இந்த மாதிரி நிறைய சப்கான்ட்ராக்ட் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எப்படி ஆர்சி எடுக்கிறதா, இவங்க லிமிட் எப்படி, அவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்க? இதுல பல்வேறு நிலைகள். எந்த ஒரு பொருளும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அல்லது எந்த ஒரு சேவை எடுத்து பார்த்தாலும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. இப்ப உதாரணமாக இந்த பேனா இருக்கு. இந்த பேனா எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து எத்தனை எல்லாம் பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பேனாவுடைய மூடி இருக்கு, இந்த கிரிப்புக்கான இந்த ஹேண்டில் இருக்கு, பாட்டம் இருக்கு, உள்ள ரீஃபில் இருக்கு, இப்படி பலவிதமான பொருட்கள் சேர்ந்ததுதான் ஒரு பேனா. இந்த பேனாவில் ஒவ்வொரு முனையிலையுமே அதை தயாரிக்கக்கூடியவங்க வரி செலுத்துறாங்க. இது அடுத்த நிலையில வரக்கூடியவங்க அதற்கான வரி வரவை எடுத்துட்டு மொத்த மதிப்பு கூடுதல் மேல அவங்க வரி செலுத்துறாங்க. இது எங்கிருந்தெல்லாம் ஆரம்பிக்குது? இதுதான் சப்ளை செயின் நம்ம சொல்றோம். ஒரு சப்ளை செயின்ங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா மூடியில இருந்து ஆரம்பிச்சு அதோடைய பாட்டம், ரீஃபில், ஒவ்வொரு செயினா மாறி மாறி அடுத்த நிலைக்கு போகுது. இதுல ஒவ்வொரு நிலையிலும் செலுத்தப்பட்ட வரியை அடுத்த நிலையிலே வரி வரவாக எடுத்துக்கொள்ளலாம். இது அடிப்படை தத்துவம். இதையே பேனா தயாரிச்சாச்சு. தயாரிக்கப்பட்ட அந்த கம்பெனியிலிருந்து அடுத்த இந்த சப்ளை செயின் எப்படி வரும் அப்படி பாத்தீங்கன்னா, உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் போகும், ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர் வரும், கடைகளுக்கு ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து நம்ம கஸ்டமர் வாங்கக்கூடிய வரைக்கும் பல்வேறு விதமான நிலைகள் இருக்கு. சொல்ல போனா ஒரு சப்ளை செயின்ங்கிறது வந்து 2 ஸ்டேஜ் இருக்கலாம், 10 ஸ்டேஜ் இருக்கலாம், 20 ஸ்டேஜ் கூட இருக்கலாம். எவ்வளவு ஸ்டேஜ் இருந்தாலும் முதல் நிலையிலே செலுத்தப்பட்ட வரியை அடுத்த நிலையிலே வரி வரவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது கடைசி நிலையில என்ன நடக்கும்? உதாரணமாக 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த பேனா உற்பத்தியாளர்களிடமிருந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் வரும்போது 120 ரூபாய். இதே பேனாவுக்கு 5% வரின்னு உதாரணமாக வச்சுக்கலாம். வரும்போது முதல்ல எவ்வளவு செலுத்திருக்காங்க வரி? 5 ரூபாய் 100 ரூபாய்க்கு. அடுத்த நிலையில ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் வரும்போது அவர் என்ன செய்யறாரு? 120 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப 5% டாக்ஸ் எவ்வளவு? GST 6 ரூபாய். அப்ப வரும்போது ஏற்கனவே 5 ரூபாய் செலுத்தி இருக்காருல்ல உற்பத்தியாளர், அத வரி வரவாக எடுத்துட்டீங்கன்னா இவருடைய சுமை எவ்வளவு வரும்? 1 ரூபாய். இந்த ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர்கிட்ட கொடுத்த உடனே எவ்வளவு கொடுக்கிறாரு? 150 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்ப 150 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய 5% வரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7 ரூபாய் 50 பைசா. அப்ப ஏற்கனவே முதல் நிலையில எவ்வளவு செலுத்தப்பட்ட வரி? 6 ரூபாய். 6 ரூபாய் போக 1 ரூபாய் 50 பைசாவை அடுத்த நிலையில அவர் கட்டுவார். இதுதான் வரி விதிப்பினுடைய தத்துவம். சோ முதல் நிலையில 5 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது, அடுத்த நிலையில 1 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கு அடுத்த நிலையில 1 ரூபாய் 50 பைசா செலுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக வரக்கூடிய வரி 7 ரூபாய் 50 பைசா. கஸ்டமர் இதை நான் போய் கடையில வாங்கும்போது இந்த பொருளுடைய பேனாவுடைய மதிப்பு 100 ரூபாயும், இதனுடைய 100 ரூபாயில 150 ரூபாய், அதனுடைய 5% வரி 7 ரூபாய் 50 பைசா, 157 ரூபாய் 50 பைசா கொடுத்து இந்த பொருளை நான் வாங்குகிறேன். சோ இதனால் வரி வரவாக மாறும்போது கடைசியாக வரக்கூடிய மதிப்பு கூடுதலுக்கு மட்டும்தான் வரி செலுத்தப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து வரி மேல் வரி இல்லை. இந்த தத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா GST எவ்வளவு எளிமையானது, எவ்வளவு பலன் தரக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனா இப்ப இவர் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்க தொழில பாத்தீங்கன்னா நிறைய குறுந்தொழில், இப்ப கட்டுமான தொழில பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் தோன்றதுக்கு, குழி தோன்றதுன்னு அது தனியா ஒரு சின்ன ஜாப் ஒர்க், சப் கான்ட்ராக்டர், மேசன், இப்ப இவங்க எல்லாருக்குமே டர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னாலே ஒரு வருஷத்துக்கு வந்து அவன் ஒரு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் தான் டர்ன் ஓவரே பண்ணுவான். இப்ப இவங்களை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? இவங்களை ரெஜிஸ்டர் பண்ணவும் முடியாது. அப்ப எங்க ஃபீல்டுல இருக்க பெரிய டிராபேக் பாத்தீங்கன்னா, கட்டுமான தொழிலாளர்கள் ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல வேலை செய்யறது இல்லை. பீகார்ல இருந்து வர்றான், ஒரிசால இருந்து வர்றான். இன்னைக்கு 100 பேர் வச்சு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம், நாளைக்கு வெறும் 2 பேர் வச்சு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ ஒரு என்ன சொல்ல யூனிஃபார்மா இல்லாம மாறி மாறி இருக்கும்போது இவங்களை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஆகாது. ஏனென்றால் இப்போது நான் சொன்ன அந்த பேனா உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதைவே உங்களுடைய இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அதுக்கு நீங்க பொருத்தி பார்க்கலாம். பொருத்தி பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா, நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வந்து as a ப்ரோமோட்டர் நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வழங்கக்கூடிய சேவை கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணியை, சேவையை உங்களுடைய கிளையண்ட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க.
இந்த கட்டுமான உங்களுடைய ஒப்பந்தம் என்ன இருக்கு, உங்களுடைய கஸ்டமர் எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படிங்கிற ஒப்பந்தத்தை உங்ககிட்ட போடுறாரு. இதை போட்ட உடனே நீங்க தான் மெயின் கான்ட்ராக்டர். உங்களுக்கு கீழே எல்லா வேலையும் நீங்களே செய்ய முடியாது. உங்களுக்கு கீழே ஒரு 10 விதமான நிலைகளில் பல்வேறு விதமான பணிகளுக்கு வந்து பில்டிங் அந்த இடத்தை சுத்தப்படுத்துறதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து மேசன்ல இருந்து இப்படி பலவிதமான சர்வீசஸ் இன்புட் சர்வீசஸும் உங்ககிட்ட கிடைக்குது. அதை நீங்க சப்கான்ட்ராக்டர்னு சொல்றீங்க. இந்த சப்கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க வந்து உங்களுடைய கிளையண்ட்டுக்கு நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சேவையை வழங்குறீங்க. என்ன சேவையை வழங்குறீங்க? கட்டுமான சேவை. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்கான்ட்ராக்டர்ஸ் அவங்களும் உங்களுக்கு சேவை வழங்குறாங்க. அது மாத்தி மாத்தி அந்த கட்டுமான தொடர்பாக சில அடிப்படை சேவைகளை உங்களுக்கு வழங்குறாங்க. இப்போ ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலுமே சேவை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் டாக்ஸ் வருது. இப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்கான்ட்ராக்டர்ஸ் டாக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸ் கட்டுறதை நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். இதனால அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்சிஎம் பிரச்சனை என்ன, ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அவங்க ஒருவேளை அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக இருந்தால், ஒருவேளை அவங்களுடைய டர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு கீழே இருந்தா அவங்க வரி அல்லது வரி வரம்புக்குள்ள வர வேண்டியதில்லை, பதிவு செய்ய வேண்டியதில்லை. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும் நீங்க கேட்பீங்க. இதுல அரசாங்கம் கொடுத்திருக்கு ஸ்மால் பிளேயர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சலுகை 20 லட்சம். நாடு முழுக்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து அது 10 லட்சமா குறைச்சிருக்காங்க. இப்போ நம்முடைய இந்த பிரதேசத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்டு செக்டர் சப்கான்ட்ராக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு டாக்ஸ் கட்டணும். அவங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னும் அவங்க வந்து பதிவு செஞ்சு டாக்ஸ் கட்டலாம், இல்ல பதிவு செய்ய வேண்டியதில்லை, டாக்ஸ் கட்டாமலும் இருக்கலாம். அரசாங்கம் அந்த சலுகையை அவங்களுக்கு கொடுக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் சார்பாக நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. ஆர்சிஎம்ல நஷ்டமாகிறது இல்ல. இல்ல நஷ்டம் இல்ல சார். இப்ப நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு தளங்கள்ல ஒவ்வொரு சேவைகள் கூட கூட அதுக்குண்டான வரிகள் கூடிட்டே போகுது. அந்த வரி கூடுறதுங்கிறது அந்த வேல்யூ ஆர்சி எடுத்துக்கிறோம் சார். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா 10 இடத்துல வந்து ஒர்க் நடக்குது. அப்போ 10 இடத்துல மெட்டீரியல் போய் இறங்குது. அப்போ ஒவ்வொரு பிளேஸுக்கும் நம்ம வந்து ஆர்சி எடுக்கணுமா? அது அவசியம் இல்லை. நீங்க ஒரு ப்ரொமோட்டர்ங்கிற முறையில நீங்க கட்டுமான சேவையை வழங்குறீங்க. உங்களுக்கு 10 இடத்துல ப்ராஜெக்ட் இருக்கலாம். சோ ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் இருந்தா சேவை வழங்குறீங்க அப்படிங்கறத அடிப்படை தத்துவம். எங்கிருந்து வழங்குவீங்க? உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து சேவை வழங்குறீங்க. நீங்க அந்த கட்டுமான அந்த சைட்ல இருந்து சேவை வழங்குறது இல்ல. அங்க வேலை நடக்குது, அவ்வளவுதான். அதாவது பணி இடத்துல வந்து மெட்டீரியல் வந்து அந்த இடத்துல போய் இறங்கி சேவை வழங்கக்கூடிய இடம் உங்களுடைய அலுவலகம். எனவே அது ஒன்றுக்கு மட்டும் பதிவு செய்தால் போதும். அப்ப இன்னொரு பதிவு செய்ய வேண்டியது. இப்ப நம்ம கட்டுமான தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி, அதுக்குண்டான லாபம், இதெல்லாம் வந்து வேல்யூ ஆடட் சர்வீஸ்ல ஆட் ஆகி வரும்போது நம்ம அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். இப்ப அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இஎஸ்ஐபிஎஃப் கம்பல்சரின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்ப அதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-31% வருது. இப்ப 100 ரூபாய் அவனுக்கு கூலி கொடுத்துட்டு இருக்கிறான்னா 131 ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த 31 ரூபாய் யாருக்கும் போறதில்ல, கவர்மெண்ட்டுக்கு இஎஸ்ஐ ரெமிட்டன்ஸ் ஆகும், பிஎஃப் ரெமிட்டன்ஸ் ஆகும் போயிருது. அப்ப அந்த இஎஸ்ஐ பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கும் ஜிஎஸ்டி இப்ப கட்டணும் வேண்டியதில்லை. ஏன்னா இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. முந்தைய நிலையை தான் எப்போதும் தொடர்ந்து. எனி கவர்மெண்ட் ஃபீஸ் புதுசு கிடையாது. முதல்ல ஜிஎஸ்டிக்கு முன்னாடியும் இருந்தது, ஜிஎஸ்டிக்கு பிறகு இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஜூன் 1ல இருந்து தான் வந்து இஎஸ்ஐபிஎஃப் வந்து கம்பல்சரின்னு சொல்லி வந்ததுனால அது வேறு சட்டம். கவர்மெண்ட் கிடையாது. அது எந்த விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை கவர்மெண்ட் ரெமிட்டன்ஸ் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் அதாவது அடிப்படை சந்தேகங்கள், அதாவது இந்த புதிய வரி விதிப்பு என்பது வந்தாச்சு, இதுல என்னென்ன சந்தேகம், இதுல அவங்க தொழில்துறை சார்ந்தவங்களுடைய பேசிக் உண்டான ஒரு சந்தேகங்களும் மற்றும் மக்களுக்கு இந்த வரி விதிப்புனால வந்து விலைவாசி கூடுவதில்லை, குறைஞ்சுதான் இருக்குங்கிற ஒரு தத்துவமும் வந்து ஒரு விளக்கமும் வந்து அளித்த திரு ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்களுக்கும், மற்றும் இந்த வரி விதிப்புல அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்புல செலவினங்களும் வந்து அந்த செலவினங்களுக்கு உண்டான வரி இது நாள் வரை எடுக்க முடியாதுங்க வந்து ஒரு நல்லபடியான ஒரு விளக்கம் கொடுத்த திரு ஆடிட்டர் பிரபாகரன் அவர்களுக்கும், மற்றும் திரு சாந்தாராம் அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இந்த செலவினங்கள்ல என்ன மாதிரி வந்து வரி வீதம் வருது, அதை எப்படி தவிர்ப்பது, இதனால லாபமா நமக்கு நஷ்டமா என்று கேட்டார். அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பயனை சென்றடைஞ்சிருக்கும். அவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள
துறைகளிலே வந்து மிகவும் வந்து குழப்பமான ஒரு துறை, சிக்கலான ஒரு துறைன்னா கட்டிடத்துறை தான். இந்த கட்டிடத்துறையில வந்து அவருக்கு உண்டான சந்தேகங்கள் எல்லாம் ஒரு ஆணையாளர் அவர்கள் வந்து மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் வந்து எவ்வளவு சீக்கிரமாகவும் எவ்வளவு நல்லபடியாக சொல்லணுமோ அது சொல்லிட்டாரு. சோ உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே இது ஒரு பயனடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.